இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதிலேருந்து எப்போயுமே நமக்கு வந்து வினாக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மிக முக்கியமான பகுதிங்க. அதாவது தான்னா என்ன, தாம்னா என்ன, இந்த இரண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. தான் அப்படின்றது ஒருமை, தாம் அப்படின்றது பன்மை. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தான் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாம் அப்படின்றத நாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்பயுமே குழப்பாதுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அப்படின்றது ஒருமை, நாம் அப்படின்றது வந்து பன்மையை குறிக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த தானை நானும் தாமை நாம்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பயுமே குழப்பம் இருக்காது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. தான் அப்படின்றது ஒருமையை குறிக்கும், தாம் அப்படின்றது பன்மையை குறிக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, இது எல்லாமே வந்து ஒருமை தொடரில் வரும். சரிங்களா? ஸோ சிங்குலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த தானை அப்படியே நான் அப்படின்னு போட்டு பாருங்கள். அப்போ நான், அதாவது தன்னை, தன்னைன்னா நம்மளை குறிக்குது. சரிங்களா? தன்னால், தனக்கு, தனது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருமையை தான் குறிக்கும். இதே இது பாருங்கள், தாம், இந்த தாமில் வந்து நாம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும். அப்போ தாம்னா நாம், நம்மை, நம்மால், நமக்கு, நமது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பன்மை தொடர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ளூரல். ஸோ அப்போ தான் அப்படின்னா ஒருமையை குறிக்கும், தாம் அப்படின்றா பன்மையை குறிக்கும். சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள், தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும், இந்த இடத்துல வந்து தனது அப்படின்னு வரணுமா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கக்கூடாது. ஏன்னா தலைவர் அப்படின்றது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நபரை குறித்தாலும் மரியாதை நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணணும், அவரை பன்மையில் தான் நீங்கள் வந்து சொல்லணும். சரிங்களா? இப்போ பாரதியார் அப்படின்றது வந்து ஒரு நபர் தான், அவரை சொல்லும்போது அவர் அப்படின்னு தான் சொல்லணும், அவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா அம்பேத்கர் அப்படின்னா அவர் வந்து தனது அப்படின்னு சொல்லக்கூடாது, தமது, தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தார் அப்படின்னா தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பாரதியார் தம் வாழ்நாள் முழுவதும் கவிதைகளால் தேசப்பற்றை ஏற்படுத்தினார் அப்படின்றத வந்து தம்முடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது வந்து ஒரு தலைவரை, ஒரு முக்கியமான நபர்களை சொல்லும்போது புளூரலில் தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மாணவன், மாணவன் அப்படின்னா ஒரே ஒரு நபர் தான். அப்போ தனது கையால் பெற்றுக்கொண்டான். சரிங்களா? அப்போ மாணவன் அப்படின்றது ஒரு நபரை குறிக்கிது. அப்போ தனது அப்படின்றது வந்துடணும். சரிங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள், மாடுகள். சரிங்களா? மாடுகள் அப்படின்னா ப்ளூரல், பன்மை. அப்போ மாடுகள் தமது தலையை ஆட்டின. தமது அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது, ஆட்டின. சரிங்களா? அது பன்மைக்கானது. அடுத்தது பாருங்கள், கன்று. கன்று அப்படின்றது ஒருமை. அப்போ